ஹலோ, வெல்கம் பேக் டு M&M ஸ்டோரிஸ் சேனல். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம வந்து சோலோ ட்ராவல் டு மெக்சிகோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பாருங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஆம்ஸ்டர்டாம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து கேம்ஸ் இருந்துச்சு, அது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஃபுட் கொடுத்துருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஓட்டியாச்சு. மார்னிங் விடிஞ்சிருச்சு. வி ஆர் அபவ் ஸ்கைஸ். வெளியில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ விண்டோ சீட்னால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ யாருன்னா ட்ராவல் பண்ணுறீங்க லாங் டிஸ்டன்ஸ்னால் விண்டோ சீட் வந்து கொஞ்சம் பெட்டர். ஆம்ஸ்டர்டாம் லேண்ட் ஆகிறோம். அங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஏன்னா அது டிசம்பர் மந்த்னால. ஃப்ளைட்டு ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆகும்போது தான் தெரிஞ்சது. என் பக்கத்தில் இருந்த பர்சன் வந்து தமிழ் ஆள். யூஎஸ் ஃப்ரம் திருச்செந்தூர். அவர் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணார். ஸோ நாங்கள் இறங்கும்போது தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகி நல்லா பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே செக்யூரிட்டி செக் இருந்துச்சு, பேக்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் பயமான விஷயம் அதுதான். ஏன்னா ஒரு செக்லேயும் வந்து ஏதாவது ஒரு திங்ஸை வந்து இது நாட் அலவுடுன்னு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட்குள்ளே போயிட்டோம். அங்கே கிறிஸ்மஸ் டைம்னால ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். 9 hours லேயோர்னால கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக நான் போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஷாப்ஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாமே காஸ்ட்லி தான். யூஸ்வலாக ஏர்போர்ட்ஸில் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே வாங்குகிற மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் டைம் போக்குறதுக்காக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே நிறைய பர்ஃப்யூம்ஸ் அண்ட் நிறைய திங்ஸ் அங்கே இருந்துச்சு. அப்புறம் சாக்லேட்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஷோகேஸ் திங்ஸ் அண்ட் அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி திங்ஸ், அதுக்கப்புறம் கீ செயின்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கியிருந்தேன் ஒரு மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் 500 கிட்ட வந்துருச்சு. நான் ட்ராவல் பண்ணுற டைம் அப்போ தான் நயன்தாராவோட மேரேஜ் சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எது பார்க்கணுமோ அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டைம் பாஸ் ஆகும். மோஸ்ட்டாக வைஃபை கிடைக்கும், பட் நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நான் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோடய கேட் நம்பரை கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த கேட் கிட்டே போய் உட்காந்தாச்சு. ஸோ தட் போர்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு தெரியும், இல்லைனா லாஸ்ட் மினிட்ல நம்ம கேட் தேடி போகிற மாதிரி இருக்கும். நான் உட்காந்துருந்த பிளேஸில் வியூ நல்லா இருந்துச்சு அண்ட் வெதரும் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் டைம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஆன் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுடைய போர்டிங் பாஸ்லேயே இருக்கும் எந்த ஜோன் நம்பருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜோன் நம்பர் கூப்பிடும்போது நம்ம போயிடலாம். ஸோ ஏரியாச்சு. இந்த வாட்டி எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல, மிடில் சீட் தான் கிடச்சிச்சு. நான் கொஞ்சம் அதை வேர்ஸ்ட்டு சீட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பக்கமும் தூங்க முடியாது, அந்த பக்கமும் தலை வச்சு தூங்க முடியாது. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த ட்ராவல் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ், அரவுண்ட் 14 hours என்னமோ இருந்துச்சு. ஸோ எப்படியோ கொஞ்சம் தூங்கி கேம் விளையாடி அப்படியே கொஞ்சம் ஓட்டிட்டேன். அண்ட் தென் இங்கே வந்து ஃபுட் நல்லா இருந்துச்சு. ஃபுட் கொடுத்துட்டே வேறு இருந்தாங்க எவ்ரி 2 hours அந்த மாதிரி. அண்ட் ஜூஸ் அண்ட் கேக்ஸ், ஃப்ரூட்ஸ், யோகர்ட் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ளைட் அப்போ நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, டைம்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால இருட்டவே இல்லை, ஃபுல்லாகவே வெளிச்சமாகவே இருந்துச்சு. அண்ட் தென் மூவி பார்த்துட்டு இருந்தேன். தூங்கி எழுந்ததுக்கப்புறமா திருப்பியும் ஃபுட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டில் ப்ரௌனி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 1 hour 39 minutes இருந்துச்சு. இப்படியே தூங்கி சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஓட்டியாச்சு. அண்ட் தென் இதில் நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் லைக் எந்தெந்த ஊர்லாம் தாண்டி போகிறோம் அண்ட் எங்கே இருக்குது மெக்சிகோ சிட்டி அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த கேம் வந்து மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதுவே ஒரு 1 hour அது மாதிரி நல்லா டைம் போச்சு. ஸோ யாருன்னா KLM ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் மெக்சிகோ சிட்டி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம்.
அண்ட் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, லைக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மற்ற ஏர்போர்ட்டை விட. இப்போ நம்ம இறங்குனது இன்டர்நேஷ்னல் மெக்சிகோ சிட்டி ஏர்போர்ட். அங்கேருந்து நம்ம டொமஸ்டிக் போனோம். ஏன்னா தமிழ்நாடுல சென்னை மாதிரி மெக்சிகோ சிட்டியில் நான் போகிற இடம் வந்து குவாதலஹாரா, ஜிடிஎல் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு மெட்ரோ இருக்கும். அந்த மெட்ரோ பிடிச்சி நம்ம வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இதுதான் மெக்சிகோ சிட்டி டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஸோ நாங்கள் வந்து எங்களோட கேட் கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். இது ஒரு 1 hour லே ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டுபிடிச்சி போகவே கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் போகும்போதே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் ஏறியாச்சு. இது வந்து ஷார்ட்டஸ்ட் ட்ராவல் 45 minutes தான். ஸோ என்னோடய ஹஸ்பண்டை பார்க்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். அண்ட் தென் அங்கே இறங்குனதுக்கப்புறமா பேக் எடுக்க போகும்போது எங்களுடைய லக்கேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. லைக் மெக்சிகோ சிட்டிலேயே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது வந்து அங்கே கஸ்டமர் கேர் அங்கே இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த மொமெண்ட். என்னோடய ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் மீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் ஆல். தேங்க்யூ.